வேதம் சொல்லுது இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு யுத்தம் ஒன்று வரும். முதலாவதாக மங்கின குதிரை அடுத்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2023 மே கோவிடுடைய எமர்ஜென்சி முடிவுக்கு வருது. 2023 அதே வருஷம் அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்கிறது. எந்த யுத்தம்? கடைசி காலத்தினுடைய நடக்க வேண்டிய சபை காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம். ஆண்டவர் சொன்னது இது கடைசி கால யுத்தம். எங்க இருக்குது வாசிங்க. நீங்க இந்த 2 அதிகாரத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் படிங்க. இப்போ தேவையான வசனம் மட்டும் சொல்றேன். எசேக்கியேல் 38:8 வாசிங்க பாப்போம். 38:8. பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்ப இந்த யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இருக்கட்டும், நான் சொல்லும் போது வாசிங்க. அந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஒரு சண்டை வரும், ஒரு யுத்தம் ஒன்று வரும். இஸ்ரவேல் மேல் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது. கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் அப்படின்னு இருக்கு. எனவே இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். அதுவும் எந்த இடத்துல எதற்காக வரணும் அதையும் எழுதுறார். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். வசனம் தெளிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது எல்லாம் எழுதி கொடுத்தது தேவன். அதனாலதான் இத்தனை துல்லியமாக எதுக்காக இந்த யுத்தம் நடக்கும்னா, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த வசனம் ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் இந்த யுத்தம் வரும். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தையும் 2 முறை சொன்னால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று அர்த்தம். இயேசு மெய்யாகவே என்றால் வேறு, மெய்யாகவே என்றால் அது ஒரு அழுத்தம், முக்கியம் என்று அர்த்தம். அப்படியானால் 2 தடவை இந்த வசனத்துல வருது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். 2023 அக்டோபர் 7 இஸ்ரவேலுடைய மலை எங்களுக்கு வேண்டும் என்று இந்த யுத்தம் ஆரம்பித்தது. இது பாலஸ்தீனர்கள் இஸ்ரவேலுடைய டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான இந்த தேவாலய மலை என்று சொல்வார்கள். அதற்கு இது எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். இது 2023 அக்டோபர் 7 ஆரம்பித்தது. இந்த யுத்தத்தினுடையதான மூல காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மலை, இந்த டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள், இந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். காரணம், அங்கே அவருடைய மிக முக்கியமான வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால இது எங்களுக்குரியது என்று அவர்கள் சொல்லுகிறார். இஸ்ரவேல் சொல்லுகிறது, இந்த மலையில் ஏற்கனவே எங்களுடைய 2 தேவாலயங்கள் இருந்திருக்கிறது. சாலமோன் கட்டின தேவாலயமும் செருபாபேல் கட்டின தேவாலயமும் இங்கே இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் இடித்தார். செருபாபேல் கட்டின தேவாலயத்தை தீத்துராயன் இடித்தார். எங்களுடைய 3வது தேவாலயம் இங்கே வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, வசனத்தின்படி அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த மலையை கர்த்தர் எங்களுக்கு திருப்பி தந்தார். அவங்க கிட்ட இந்த மலை இல்லாமல் இருந்தது. 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி ஆரம்பித்ததான 6 நாள் யுத்தத்துல இது முழுக்க அவங்க கைக்கு வந்துச்சு. யுத்தத்தினுடைய சட்ட திட்டத்தின்படி, ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி, எதை அவர்கள் கடைசியா ஜெயிக்கிறார்களோ, எந்த வரைக்கும் முன்னேறி இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு சொந்தம். அதன் அடிப்படையில இந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று இஸ்ரவேல் சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், மலையில எங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கு, அதை நாங்கள் தரமாட்டோம், அது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். இந்த பிரச்சனை தான் போய்கொண்டிருக்கிறது. இத ஐநா சபையில அங்கே ஒரு தீர்மானம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை இருக்கிறது. 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். எருசலேமை 2ஆக பிரித்து, பழைய எருசலேம், புதிய எருசலேம் என்று சொல்லி, பழைய எருசலேமை பாலஸ்தீனர்கள் கையிலையும், புதிய எருசலேமை டெல் அவீவ் அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் கையிலும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். ஐநாவில் இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் சொல்லுகிறது, இது முழுக்க எனக்கு சொந்தம், நான் தரமாட்டேன் என்று சொல்லி. சோ இந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. சரியா கோவிட் முடிந்தது 2023 மே மாசம். இது ஆரம்பித்தது 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி. இந்த யுத்தம் ஆரம்பித்து இந்த மலைக்கான சண்டை ஆரம்பிச்சது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம்
அதனுடைய ஆரம்ப புள்ளி இங்கதான் இருக்கு. இங்கதான் ஆரம்பம். இப்ப கூட பென்யமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், அக்டோபரில் ஆரம்பித்ததான இந்த யுத்தம் என்பார். அவர் சொல்லும் போதே 2023 அக்டோபரில் ஆரம்பித்தது என்பார். இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்ல மாட்டார், அங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பித்ததான இந்த யுத்தம் இது 6-8 வெளிப்படுத்தல இருக்கு. இதான் அந்த பட்டயம். இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த யுத்தத்துக்கு நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது அமாசுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிறகு லெபனான், ஏமன், ஹவுதிஸ், அதுக்கப்புறம் ஈரான், அதுக்கப்புறம் ஈரான் வந்து யுஎஸ், அதுக்கப்புறம் ஈரான் வந்து குவைத், பஹ்ரைன் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு ஏறக்குறைய 10-16 நாடுகள் இன்னைக்கு யுத்தத்தில் இருக்கே. இந்த யுத்தம் இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. நேத்து கூட ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் பிரான்ஸ்ல இருந்து சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் முடியாது இப்போ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சோ இந்த யுத்தமானது இன்னும் பெருசாக மாறும். ட்ரம்போடைய ட்வீட்டை போய் பாருங்க. ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோட ட்வீட் மாதிரியே இருக்காது. நைட் ஒன்று பேசுவார், காலையில் ஒன்று பேசுவார். பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதிகள் ஒன்று சொன்னா அது சொன்னதுதான். அந்த இவர் சொல்ற மாதிரி, தரியும் மன்னன் சொல்ற மாதிரி, பிலாத்து சொல்ற மாதிரி, எழுதினது எழுதினதே என்ற மாதிரி அந்த ஜனாதிபதி சொன்னா ஒரு எழுத்து அப்படி அந்த மொத்த அந்த வல்லமையும் ஒன்னும் இல்லாம இருக்கிற ஆள் யாருன்னா ட்ரம்ப் தான். டெய்லி ஒன்னு போடுவாரு, முடிஞ்சிருச்சும் பாரு, ஆயிடுச்சும் பாரு, திருப்பி தாக்க போறேன் பாரு. இது நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு உலகமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. இது என்ன ஆகும் ஏதாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மலைக்கு முடிவு வராமல் இந்த யுத்தம் நிக்காது. இந்த மலை யாராவது ஒருத்தர் கைக்கு போகணும். குறிப்பாக இது இஸ்ரவேல் கைக்கு தான் போகும். அவங்க தான் அதை எடுப்பாங்க. இந்த யுத்தம் அங்கதான் போய் முடியும். எப்படி அவங்க 1948 இருந்து யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அது இஸ்ரவேல் கைக்கு போய் தான் முடியுது. அது தேசமா இருக்கட்டும், எருசலேமாக இருக்கட்டும், அது காசா பகுதியா இருக்கட்டும், எந்த யுத்தத்தை வேணா எடுத்து பாருங்க, அது இஸ்ரவேல் கைக்கு போய் தான் முடியுது. நம்ம பார்த்த வரைக்கும் சரித்திரத்தை வச்சு நான் சொல்றேன். இதுவும் அவங்க அதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மலை, இந்த இடம் முழுக்க அவங்க கைக்கு போகும். அது வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். இதைத்தான் உலகம் 3ஆம் உலக யுத்தமாக மாற்றும். இப்ப நடக்கிறது. இதுல மிக முக்கியமாக அடுத்து 2 பெரிய நாடுகள் உள்ளே வரும். நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறோம், நாங்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரரும் அல்ல. இது எசேக்கியேல் 38 உள்ளதை தான் நான் உங்களுக்கு சொல்றோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துல இவர்களோடு கூட பெர்ஷியரும் இருக்கும். ஈரான் ஏற்கனவே உள்ள இருக்கு. ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா. 1935 வரைக்கும் இப்பொழுது இருக்கிற ஈரானுக்கு பெயர் பெர்ஷியா. ஷா மன்னர் வந்து மாத்தினாரு. அயதுல்லா கொமினி அதை ஸ்டடி பண்ணாரு. சரியாக இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு பெயர் பெர்ஷியா. இஸ்ரேலுக்கு விரோதமான ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பேட்ச்ல ஈரான் பெயர் இருக்கும். ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1935 வரைக்கும் இஸ்ரேல் அப்ப உருவாகல. அப்போ வரைக்கும் ஈரான் அமெரிக்க சப்போர்ட்டர் நாடு. இன்னைக்கு ஈரானும் அமெரிக்கா தான் சண்டையே போடுது. கரெக்டா அந்த எசேக்கியேல் 38 ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல மிக முக்கியமா அடுத்த 2 நாடு வரணும். ஒன்று எசேக்கியேல் 38:6 அவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தாரும் அப்படின்னு இருக்கும். யார் இந்த தொகர்மா வம்சத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடபுறத்தில் இருக்கக்கூடியதான துருக்கிக்கு பெயர் தான் தொகர்மா. இன்றளவும் இந்த பேட்ச்ல துருக்கி இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நடக்கிற டீம்ல துருக்கி இல்ல. விசுவாசிகள் கவனிங்கள், இது ஏதோ உங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லல. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்த டீம்ல துருக்கி வந்து சேரும் இஸ்ரவேலுக்கு எதிராக. மிக முக்கியமாய் துருக்கி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் துருக்கி யுத்தத்தை ஆரம்பிக்கும். ஈரான், லெபனான் மாதிரி அவர்களும் ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதை விட இன்னொரு பெரிய நாடு உள்ளே வரும். அதுதான் இவங்க எல்லாருக்கும் தலைமை ஏற்று நடத்தும். எசேக்கியேல் 38:2 இருக்கு. எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இருன்னு இருக்கு. அந்த நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் 39:2 சொல்லுது, வடபுறத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு நாடுன்னு இருக்கு. இஸ்ரவேலை மையமாய் வைத்து நீங்க பாக்குறீங்க ஒரு கோடு மேல போட்டிருக்கிறோம். அந்த கோடு நேரா போய் எங்க நிக்கும்னா ரஷ்யாவில் போய் நிக்கும். வேதம் சொல்லுது ஆங்கில வேதாகமத்துல the chief prince of Rosh அப்படின்னு இருக்கும். from the northern province இருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. வடபுறத்திலிருந்து மிக முக்கியமான ரோஷ் என்கிற நாடு எழும்பி வரும் என்று. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கு. இதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பணும். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா இஸ்ரவேலுக்கு நிறைய விஷயத்துல ஆதரவா இருந்திருக்கு. ஆனா இப்ப 2 மாசமா
ஈரானுடைய இந்த சண்டை ஆரம்பித்த பிறகு ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிருக்கு, ஈரானுடைய எதிரி என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய 40 டிப்ளமேட்ஸை தங்கள் நாட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுச்சு. சொல்லிட்டு தான் சொன்னாங்க, ஈரானுக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அவங்க எங்களுக்கும் எதிரி என்று சொல்லி. சோ எசேக்கியேல் 38:39 சொன்ன யுத்தம் இன்னைக்கு கண்கூடாக நிற்கிறது. இது அடுத்த சில நாட்களோ மாதங்களுக்குள்ளேயோ பெரிய யுத்தமாய் மாறும், நீங்கள் காண்பீர்கள். இது அப்படியே சமாதானம் வர மாதிரி இருக்கும், நிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் எதுவுமே இல்லை. இது அடுத்து பெரிய யுத்தமாய் தான் மாறும். எசேக்கியேல் 38:39 சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நடக்கும். உங்கள் கண்கள் காண ரஷ்ய தலைமையில் உள்ள நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து நிற்கும். இது 3ஆம் உலக யுத்தமாக இருக்கலாம். மிகப்பெரியதான பேரழிவுகளை இது ஏற்படுத்தும். எசேக்கியேல் 39 நீங்கள் வாசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய பேரழிவுகளாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன பட்டயம், கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம் இஸ்ரவேல் வந்த பிறகு நடக்கணும். பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் நடக்கணும். இஸ்ரவேல் முதல்ல வரும்போது எகிப்திலிருந்து வந்துச்சு, இரண்டாவது வரும்போது செருபாபேல் தலைமையில மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் வந்துச்சு. ஆனா இந்த முறைதான் பல நாடுகளிலிருந்து அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி இந்த யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிச்சிருச்சு. இதுல ரஷ்யா தலைமையேற்று நடத்த வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அடுத்து வெகு சீக்கிரத்தில் இது நடக்கும், உங்கள் கண்கள் காணும். இதுதான் எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பட்டயம். இந்த யுத்தத்தை அடுத்து வசனம் சொல்லுகிறது, பஞ்சம் உண்டாகும். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், இந்த யுஎஸ் ஈரான் யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த ஜலசந்தி மூடப்பட்டது. அதனுடைய விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக விலைவாசி ஏறிக்கொண்டே வருகிறது. இன்னைக்கு எல்லா விலையும் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பெட்ரோல் விலையிலிருந்து, கேஸ் விலையிலிருந்து, ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது உரப்பொருட்கள்ல இருந்து எல்லாம் எவ்வளவு விலை ஏறி இருக்குன்னு தெரியும். அதனுடைய மறைமுகமாக மளிகை சாமான் விலையிலிருந்து எல்லாம் ஏறிடுச்சு. நமக்கு பரவாயில்ல, நம்மளை விட பல மடங்கு மோசமாக பல நாடுகள் இருக்கு. ஸ்ரீலங்காலெல்லாம் ஒரே நாள்ல 35 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாலாம் பெட்ரோல் விலை ஏத்துறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கு. பல நாடுகள் இன்னைக்கு திக்குமுண்டாடிட்டு இருக்கு. பல நாடுகள்ல லாக்டவுன், பார்ட்லி லாக்டவுன், 3 நாள் 2 நாள் லாக்டவுன்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு இப்ப வந்திருக்கு. நேத்து மிகப்பெரியதான ஷெல் கம்பெனி, நீங்க பார்த்திருப்பீங்க, பெட்ரோல் கம்பெனி ஷெல், அதோடைய சிஇஓ நேத்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற இந்த நிலைமையில யுத்தம் இன்னைக்கு முடிஞ்சா கூட அடுத்த 1.5 வருஷத்துக்கு கடும் பஞ்சம் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் ஏற்படுத்தின பாதிப்பே அவ்வளவு பெருசு இருக்கு. சிஇஓ சொல்றாரு, ஷெல் கம்பெனியோட சிஇஓ சொல்றாரு, அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும் வெளிநாட்டுல. அது அடுத்த 1.5 வருஷத்துக்கு அதோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ பஞ்சத்துக்கு நேராக பூமி முழுக்க போகுது. சூடான்ல மட்டும் 8 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லையாமா. எத்தியோப்பியால 25 இருந்து 40 லட்சம் பேருக்கு சாப்பாடு இல்லாம இருக்குதாம். ஸ்ரீலங்கால அடுத்த சில வருஷங்களுக்குள்ள மாதங்களுக்குள்ள 13 லட்சம் பேருக்கு ஜூலை மாசத்துல இருந்து சொல்றாங்க 13 லட்சம் பேர் உணவில்லாமல் தவிக்கக்கூடிய நிலைமை வரும் என்று சொல்கிறார். உலகளாவிய மிகப்பெரிய பஞ்சம் ஆரம்பிக்கிறது. மத்திய 24 இயேசு கிட்ட கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பதில்களில் ஒன்று, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதுக்கு அடுத்து அவர் சொன்னாரு பஞ்சங்கள். வெளிப்படுத்தல நீங்க வாசிக்கும் போது பட்டயத்துக்கு அடுத்து சொல்ற வார்த்தை பஞ்சம். நம் கண்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறது. இது இன்னும் அதிகமாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்காத பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து ஒரு வசனம் சொல்லுது. அதுலயே பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் இருக்கு. இந்த சாவினாலும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒன்னொன்னு இருக்கு. ஒரு சிலதுல பெஸ்டிலன்ஸ் இருக்கு, அதாவது கொள்ளை நோய், வியாதி அப்படின்னு இருக்கு. சிலதுல இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. இயேசு இது ரெண்டையும் சொல்லியிருக்கிறார். மத்திய 24 கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் 2 சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டையும் நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பூமி அதிர்ச்சிகள் மொத்தமே இந்த 10 வருஷம் தான் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகளின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாக்குற இது 2015 இருந்து 2025 மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டதான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. நீங்க பாக்குற அந்த சிவப்பு டாட்ஸ், புள்ளிகள் அத்தனையுமே பூமி அதிர்ச்சி. அதுக்கான ரிப்போர்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துல மட்டும்
10,000க்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சி நடக்குது. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடக்குது. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல 7.8 நடந்துச்சு. 2025 உலக சரித்திரத்திலேயே 5 பூமி அதிர்ச்சி பெருசு. அதுல 1 2025 வந்துச்சு ரஷ்யாவில். இயேசு சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொல்றார், அவர் காட்டு தீன்னு சொல்லல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வருகைக்கு முன்பாக அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது காட்டு தீன்னு சொல்லல, பனி மழைன்னு சொல்லல, பர்டிகுலரா பூமி அதிர்ச்சிங்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது அவர் பர்டிகுலரா பூமி அதிர்ச்சிங்கிறார். எத்தனையோ பேரழிவு இருக்கே, ஆனா அவர் சொன்னது பூமி அதிர்ச்சி. இப்போ இந்த காலகட்டத்தில் 2004 இருந்து சுனாமி வந்ததுல இருந்து அது ஒரு பூமி அதிர்ச்சி, கடலுக்குள்ள ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி தான் சுனாமி. அதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் பூமி அதிர்ச்சிகளுடைய காலமாக இருக்கிறது. இது 3வது இயேசு சொன்னது. 4வது ஒரு மிக பெருசு, இந்த பூமி அதிர்ச்சியே இன்னும் பெருசு வருது. இது ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஜப்பானுடையதான ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் வரப்போகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் அரசாங்கம் சொல்லுது, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி இஸ்ரவேலை தாக்க போகிறது என்று. எசேக்கியேல் 38:19 வாசித்து பாருங்கள். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என்று வேதம் சொல்லுகிறது. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சிகள் இனி வரப்போகிறதாக ஒவ்வொரு நாடும் சொல்லுது. இஸ்ரவேல் சொல்லுது, ஜப்பான் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் தெளிவாக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அந்த காலகட்டத்துக்குரிய ஜனங்களாய் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. 4வது பெரியது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நேரடியாகவே அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். துஷ்ட மிருகம் ஒன்று வருது, பாதிக்கப்படுது, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். கடந்த ஒரு 40-50 வருஷமாக வரக்கூடிய பெரிய கொள்ளை நோய்கள், வியாதிகள் அத்தனைக்கு பின்னாடியும் பாருங்க, ஒரு மிக பெரியதான ஒரு மிருகத்தின் பெயர் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பெரிய வியாதிக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். குரங்கு காய்ச்சல்னு இருக்கும், அப்புறம் வந்துட்டு பன்றி காய்ச்சல்னு இருக்கும், அப்புறம் பறவை காய்ச்சல்னு இருக்கும், எபோலாக்கு பின்னாடி வவ்வால்னு இருக்கும். ஏன் கோவிடுக்கு பின்னாடி கூட வவ்வாலுடையதோ அல்லது சைனால ஊகான் மாநிலத்தில் உள்ளதான அந்த மிருகங்கள் மார்க்கெட் அதுல இருந்து வந்ததாக சொல்லுவாங்க. நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, எய்ட்ஸ் எடுத்துக்கோங்க, சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். அது குறிப்பிட்ட இந்த 50 வருஷத்துல நடக்கிற விஷயம். எல்லா கொள்ளை நோய் பெரும்பாலும் 90% கொள்ளை நோய்களுக்கு பின்னால் ஒரு மிருகத்தின் பெயரை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லுது துஷ்ட மிருகம்னு. அந்த மிருகத்தின் பெயர் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. அந்த 90% துஷ்ட மிருகமா தான் இருக்கும். பைபிள்ல சொல்ற துஷ்ட மிருகம், லேவியராகமத்துல உள்ள துஷ்ட மிருகங்கள் எது எதுன்னு பாருங்க, அத்தனையும் அதுல இருக்கும். இப்ப நம்ம கண்களுக்கு முன்பாக இவைகள் சொல்லப்படுது. இந்த கொள்ளை நோய்களுடைய வரிசையில இப்போ உலக சுகாதார நிறுவனம் WHO ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கோவிட் எப்படி வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதே மாதிரி இப்ப சொல்லி இருக்கிறாங்க. கவனிங்க, இது அவங்க கொடுத்ததான ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது அவங்க சொன்னதுக்கான பேப்பர்ல வந்த நியூஸ். இது உலக சுகாதார மையம் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பினதான வரைவு ஒப்பந்தம். எல்லாரையும் சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரியதான கொள்ளை நோய் வரப்போகிறபடினால் மக்களுடைய சுகாதாரத்தை உலக சுகாதார மையம் டேக் ஓவர் பண்ணுது. நாங்க பாத்துக்கிறோம், என்ன வேக்சின் கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், நீங்க எங்களோட இணைஞ்சுக்கிட்டா அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான எல்லா வேலையும் நாங்க செய்வோம் அப்படின்னு WHO உலக நாடுகளுக்கு இந்த சுற்றறிக்கையை அனுப்பி இருக்கிறாங்க. அந்த சைன் பண்ண சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. இது கவனிங்க, இது டிவில வந்த செய்தி. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். 2010 இது உலக சுகாதார நிறுவனத்தினுடையதான தலைவர் சொன்னது. கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது ஒன்று வருகிறது. இப்ப நடுவில் ஹண்டா வைரஸ் வருது, அது இதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ஏதோ ஒன்று பூமியை மிகப்பெரிய அளவில் ஒரு கொள்ளை நோய் வரும். ஆனா இது 4ம் ஒன்றாய் வரும். இப்ப இந்த பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா யுத்தம் உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதோட கூட ஒரு கொள்ளை நோய் வரும்னு இவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து பெரிய பெரிய பூமி எதிர்ச்சிகள் வருது. இதோடு கூட பஞ்சமும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி உலக நாடுகள்ல பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் விலைவாசி ஏற தொடங்கிருச்சு. இது இல்லாம இன்னொன்னு சேர்ந்துக்குது பஞ்சத்துல. நீங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 2 வாரமா அதான் ஹாட் டாபிக். என்னன்னு கேட்டா எல்னினோன்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கு.
காலநிலை மாற்றம் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டக்கூடியதான அந்த உஷ்ணத்தினுடைய அளவின் நிமித்தமாக உலகத்தினுடைய ஒரு பகுதிக்கு வறட்சியும் ஒரு பகுதிக்கு வெள்ளம், சுனாமிகள், பேரழிவுகள் ஏற்படும் என்று சொல்லி இப்போ அந்த வறட்சியின் பகுதியில் இந்தியா இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 1876 இதே மாதிரி ஒண்ணு வந்துச்சாம். அதை தான் இருக்கிறதுலயே ஒஸ்ட். அன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல எத்தனையோ சதவீத ஜனங்கள், எத்தனையோ லட்ச ஜனங்கள், 50 லட்சம் 50 லட்சம் பேரோ என்னமோ இறந்துட்டாங்க. பஞ்சத்துல மட்டும் உணவு பற்றாக்குறையால இறந்துட்டாங்க. அதை விட மோசமானது ஒன்று இப்ப வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நாங்க கிடங்குகள்ல எல்லாம் வச்சிருக்கிறோம், அரிசி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா எல்லா நிபுணர்களும் எச்சரிப்பு கொடுக்கறாங்க, இது அடுத்த 1.5 வருஷத்துக்கு இருக்கும்ன்றாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஜூலை மாசம் வருகிற மாசம் இந்த உஷ்ணம் ஆரம்பிக்கும்ன்றாங்க. கடந்த மாசம் மட்டுமே ஆக்சுவலா சம்மர் முடிஞ்சிருக்கணும் நமக்கு. இப்ப ஜூன் மாசம் சம்மர்லாம் முடிஞ்ச மாசமா தான் இருக்கணும். ஆனால் பாத்தீங்கன்னா 50 சிட்டி இந்தியாவில் மட்டும் 50 நகரம் 48 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிருச்சு. இது உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி நடந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மிகப்பெரியதான உஷ்ணத்தை இந்தியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது ஸ்டார்டிங் தான் சொல்றாங்க. அடுத்த மோசமானது ஜூலைல வருது, அதை விட ஒஸ்ட் ஆகஸ்ட்ல வருதுன்னு சொல்றாங்க. 1.5 வருஷத்துக்கு இதோட தாக்கம் இருக்கும் அப்படின்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னா பஞ்சம். அதாவது மழை பெய்யாது, விவசாயம் இருக்காது, மொத்தம் கருகி போயிடும். அதுக்கப்புறம் உணவு பஞ்சம் தான் உச்சத்துல இருக்கும்ன்றாங்க. இப்ப இதையும் எடுத்துக்கோங்க. அடுத்த 1.5 வருஷம் யுத்தம், அடுத்த 1.5 வருஷம் இந்த கொள்ளை நோய், அதோடு கூட இந்த பஞ்சம், பூமி எதிர்ச்சி. இயேசு சொன்ன 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய அடையாளங்களை தனித்தனியாக உலகம் கொடுக்குது. இப்ப அவங்க தான் சொல்றாங்க, உலகம் தான் இந்த ரிப்போர்ட் கொடுக்குது. அவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க. ஒரு பக்கம் உலக WMO சொல்லுவாங்க, வேர்ல்டு மெட்டலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க எல்னினோ மிக மோசம், ரெடி ஆகுங்கன்றாங்க. ஒரு பக்கம் யுத்தத்தை கணிக்கிறவங்க சொல்றாங்க இதெல்லாம் முடிவுக்கு வராது, 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்றாங்க. ஒரு பக்கம் இந்த கொள்ளை நோய் WHO சொல்றது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், மிக மோசமானது ஒன்று வரப்போகிறது. 4 பக்கத்துல இருந்து 4 பேர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த 4ஐயும் இயேசு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல முன்னாடியே சொல்லிட்டார். இது எப்ப வரும்? கொள்ளை நோய்க்கு அடுத்து வரும் என்று சொன்னார். சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரும். 2023 இது முடிஞ்சிச்சு. 2023 அக்டோபர்ல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனையும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனங்களில் ஒன்றும் தவறி போகவில்லை, அத்தனையும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. சரி, இதை உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் என்ன? அதான் முக்கியம். ஒரு சிலர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவர் செய்தி சொல்லி பயமுறுத்துறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது பயமுறுத்துவதற்காக சொல்லப்படலை. இப்ப நினிவே ஜனங்களுக்கு போய் யோனா சொல்லுகிறார், அடுத்த உங்களுக்கு ஒரு காரியம் வருகிறது, கர்த்தர் உங்களை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லப்படுற நோக்கம் என்ன? அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதல்ல, அவர்களை மனம் திரும்ப பண்ண வேண்டும் என்பது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ திடீர்னு அரசாங்கத்துல சொல்றாங்க புயல் அடிக்க போகுது, தாழ்வான பகுதிக்கு தண்ணி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல, காப்பாற்ற போறாங்கன்னு அர்த்தம். ஒரு பூமி எதிர்ச்சி நடக்க போது அல்ல ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னா முன்னறிவிக்கிறாங்கன்னா பயமுறுத்துறதல்ல, அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறாங்க, காப்பாற்ற போறாங்கன்னு அர்த்தம். அதே காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது இது உங்களுக்கு சொல்லப்படுற நோக்கம் என்ன? உங்களை பயமுறுத்துவதல்ல, கர்த்தர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார், முன்பதாகவே சொல்ல விரும்புகிறார். சரிங்க, இது 4 எல்னினோ வருது, மிகப்பெரிய யுத்தம் வருது, நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் உன் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த எச்சரிப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். மத்தேயு 24:6 இயேசு சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். பயப்படாதீங்கன்னு சொல்றார். நீங்க பயமுறுத்துறதுக்காக இந்த செய்தி அல்ல, பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு இந்த செய்தி. இப்போ முழுக்க முழுக்க வரப்போகுது. இப்ப திடீர்னு கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க அடுத்த 24 மரத்துக்கு கனமழை பெய்ய போகுது, கரண்ட் இருக்காது, எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல, உங்களை பாதுகாப்பா வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே விஷயத்தை தான் கர்த்தர் இப்ப செய்றார். அவர் சொல்றாரு கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? இது எல்லாம் உலகத்துல நடக்க போகுது, இதெல்லாம் பூமி முழுக்க நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறதான உத்தரவாதம் என்ன தெரியுமா? தம்முடைய ஜனங்களை, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிரு.
உன்னை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஏன்னா இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் ஒரு பயம் வரும். இப்ப நான் சொல்லிட்டு போயிட்டேன், இப்ப உலகம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. 4 பக்கத்துல இருந்து 4 பேர் சொல்றாங்க, ஒவ்வொன்றும் சொல்றாங்க. எல்னினோவை பத்தி பேசுறாங்க, யுத்தத்தை பத்தி பேசுறாங்க, பொருளாதார வீழ்ச்சி பஞ்சத்தை பத்தி பேசுறாங்க, பூமி எதிர்ச்சி பத்தி சொல்றாங்க, எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நாளையும் சேர்த்து இயேசு சொன்னார், அதை தான் உங்களுக்கு சொல்றோம். சோ உங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை என்ன? இது எல்லாம் உலகத்துல சம்பவிக்கும், எல்லா பக்கத்திலையும் பாப்பீங்க, நியூஸ் வரும், டிவியில வரும், வாட்ஸ்அப்ல வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்க, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஏன் பயப்படக்கூடாது தெரியுமா? உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஒருவர் முன்னாடியே சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் வரும், பயப்படாத, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. காரணம், நீங்கள் பயந்தால் அது உங்களுக்கு நடக்கும். யோபு சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. வேதத்தின்படி கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான். இந்த காலகட்டம் வரும்போது, இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உலகம் முழுக்க நடக்கும்போது கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை செய்ய போகிறார். தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் ஒன்று வரும். தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிறதை இந்த உலகம் பார்க்கணும். இந்த உலகத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை இந்த உலகம் பார்க்கணும். அதற்கு நீங்கள் தான் அதற்கு ஆயத்தப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உன்னுடைய நிலைக்கால்களிலே பூசு, சங்கார தூதன் கடந்து போகும்போது அது உன் வீட்டுக்குள் வராது என்று எச்சரிப்பு கொடுத்தார். அதை செய்தால் அந்த வீட்டுக்குள் வாதை வராது. வாதை முடிந்தது. யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோடு கூட அநேக பல ஜாதியான மனுஷர்களும் கடந்து போனார்கள், பல இன மக்கள் கூட போனார்கள் என்று இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படும் போது அவர்களோடு கூட மத்த இன மக்களும் பார்க்கறாங்க, இவன் வீட்டுல மட்டும் வாதை வரல, இந்த வீட்டுல ஒரு சாவு நடக்கல, இந்த எகிப்தின் தேவனை விட இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த வல்லமை மிக்கதான எகிப்தை விட்டுவிட்டு இஸ்ரவேலோடு கூட அவன் வனாந்தரத்துக்கு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்தில் இந்த 6-8 வெளிப்படுத்தல் நடக்கும்போது பூமியிலே நடைபெற வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பார்க்கணும், இந்த கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே இது நடக்கல, இவைகளுக்கு நடுவுல அவர்கள் தேவன் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, ஆனா எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் பஞ்சம் வரவில்லை, மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். இவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். ஆனா ஒண்ணு, கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் இருந்தால் தான் நடக்கும். அதான் இங்க விஷயமே. நான் டிவி பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், ஆனா இந்த வாக்கு தத்தம்லாம் எனக்கு நிறைவேறும்னா நடக்காது. நீங்க உங்க வீடுகளில் ஒரு வசனம் போட்டிருப்பீங்க எப்பவுமே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு. ஆனா உங்க வீட்டுல பாருங்க, எல்லாருக்கும் நோய் இருக்கும், அத்தனை பேருக்கும் வியாதி இருக்கும், ஆனா வசனம் மட்டும் வாசல்ல தொங்கும், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வசனத்தை போட்ட பிறகும் ஏன் வியாதி வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்துக்கு மேல இன்னும் ஒரு 4 லைன் இருக்கு. அந்த 4 லைனை நீங்க வசதியா விட்டுட்டீங்க. அந்த 4 லைன் சொல்லுது, என் கற்பனைகளையும் நான் சொன்ன என் கட்டளைகளையும் நீ கை கொண்டால் எகிப்தின் மேல் வந்த வாதையை உன்மேல் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்றதை விட்டுட்டு நீங்க துண்டா அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதனாலதான் வசனம் மாட்டிருக்கிற உங்க வீட்டுக்குள்ளேயும் வியாதி இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கற்பனைகளை கை கொள்ளணும்னு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல உங்களை மோசம் போக்குற மிக முக்கியமான ஒரு உபதேசம் சபைகளுக்குள்ள இருக்கு. அது என்ன தெரியுமா? ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி பைபிள்ல ஒரு இடத்துல கூட இல்ல, ஒரு இடத்துல கூட கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, நான் சொல்லியபடி செய்து கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் எவனோ அவன் தான் பாதுகாக்கப்படுவான். நீங்க என்ன வசனம் இருக்கு? இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னா, ரட்சிப்புக்கு கிரியை கிடையாது, அது கிருபை. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து ஒரு டியூட்டி எதிர்பார்க்கிறார். என் மேல் விழுந்த கடமை, நான் செய்ய வேண்டியது ஒன்று செய்யணும். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேத வாசிக்க மாட்டேன், நான் இஷ்டப்படி சுத்துவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கர்த்தர் கிருபையா என்னை காப்பாத்துவார்னா போய் அப்படி கிடையாது. பைபிள் அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க,
இயேசு சொல்லிட்டாரு கெத்சமனேல, இனி நீங்கள் இளைப்பாருங்கள், ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு. இயேசு அதே வசனம் தான் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு. இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை மோசம் போக்குது, உங்களை உங்க வசதியா உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்க. திருப்பியும் சொல்றேன், வரப்போகிற காரியம் பெருசு, உலகத்தில் நடக்க போகிற காரியம் மிகப்பெரியது. உலகத்தையே புரட்டி போடுற சம்பவம் நடக்க போகுது. அவைகளுக்கு நடுவுல உங்களை கர்த்தர் பாதுகாக்கணும்னா உங்க வீட்டுக்குள்ள எலியா இருந்தால் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. உன் வீட்டு வாசப்படியில ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டால் சங்கார தூதன் உள்ளே வரமாட்டான். அதற்கு ஒப்புமையாய் புதிய ஏற்பாட்டிலே சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கணும். கர்த்தரை உயர்த்துகிற உயர்த்துதல் இருக்கணும், துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும், பாடல் இருக்கணும், துதி இருக்கணும். என் இஷ்டப்படி இருப்பேன், நான் உட்காந்து IPL 2020 பார்த்துக்கிட்டே இருப்பேன், என் பையன் போன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பான், என் மனைவி யூடியூப்ல சமைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க கர்த்தரை தேடவே மாட்டோம். ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் வரும். இன்னைக்கு கர்த்தரை தேடலன்னா எப்படி? நீங்க இன்னைக்கு அரை மணி நேரம் கூட ஜெபம் கிடையாது, சபைக்கு வருகிறதுல ஒரு ஒழுங்கு கிடையாது. ஆராதனை 8 மணிக்குனா 7:55 உள்ள இருக்கணும். ஆனா நீங்கள் 8 மணினா 8:15 தான் உள்ளேயே வருவீங்க. துதி பகுதி பாடல் பகுதி போய்கிட்டு இருக்கும், போய்க்கலான்னு பொறுமையா வர கூட்டம். சரி, இதுதான் உங்க பழக்கமான இல்ல. உங்க பிள்ளைய 7 மணிக்கு ஸ்கூலுக்கு 6:45 ரெடி பண்ணி அனுப்புற ஆட்கள் நீங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஊருக்கு போனோம்னா கரெக்ட் டயத்துக்கு போய் ட்ரெயின் பிடிக்கிற ஆட்கள் நீங்கள். எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு இலவசமா பணம் கொடுக்கறானா காலங்காத்தால 6 மணிக்கு லைன்ல போய் நிக்கிற ஜனங்க நீங்க. சர்ச்சுக்கு மட்டும் லேட்டா வருவீங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்தினால் நானும் கனவீனப்படுத்துவேன். ஆண்டவர் ஒரு நாளும் தன் மகிமையை விட்டு கூடாது. சர்வ வல்லமையுள்ள தேவனை தேடுறதுக்கு சரியா வரணும். பைபிள்ல சொல்லி இருக்கிற வசனத்துக்கு கீழ்படியணும். சபையில சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனங்களுக்கு கீழ்படியணும். சபை நடத்துகிறவர்களுக்கு சொல்றோம், உங்கள் ஜனங்களை உலக ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தாதிருங்கள். அதை நீங்க நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தானாய் பெறுவான். நீங்கள் சபையில சொல்லிக் கொடுக்க வேண்டியது எப்படி உண்மை உள்ளவனாய் இருக்கணும் என்றதா சொல்லிக் கொடுக்கணும். அவனை உண்மைக்கு நேரா நடத்துங்க, ஆசீர்வாதம் தானாய் வரும். அவனை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்துங்க, தேவன் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுவார். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு சபைகள் ஆசீர்வாத மையமாய் மாறுது. சபைகள் ஹீலிங் சென்டராக மாறுகிறது. சபைகள் டெலிவரன்ஸ் சென்டராக மாறுகிறது. ஆனால் சபைகள் ஹீலிங் சென்டரும் இல்லை, டெலிவரன்ஸ் சென்டரும் இல்லை, பிளஸிங் சென்டரும் இல்லை. சபைகள் டிரான்ஸ்பர்மேஷன் சென்டர், மறுரூபமாக்குகிற இடம், உங்களை கர்த்தரை போல மாற்றுகிற இடம். அப்ப ஆசீர்வாதம் இல்லையா? விடுதலை இல்லையா? அப்ப வியாதி சுகமாகாதா? இதை நீங்கள் செய்யுங்கள், இவையெல்லாம் கூட செய்யப்படும். ஆண்டவர் கூட அதெல்லாம் தானா செய்வர். ஆண்டவர் வந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட மரித்தவனும் உயிரோடு கூட எழும்பணும். அவ்வளவுதான். இயேசு வந்துட்டா பிசாசு பிடிச்சவன் விடுதலை ஆகணும். அவன் 38 வருஷமா எத்தனை வருஷங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, கர்த்தர் விடுதலை ஆக்குவார். உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிற நாட்களிலே உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், கர்த்தரை தேடாமல், குடும்பமாய் தேடாமல் நீங்கள் வரப்போகிற பேரழிவிலிருந்து பாதுகாக்கப்பட முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடுகளிலே குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் வேலைக்கு போயிறாரு இல்ல அப்படின்னா மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை மனைவி இல்ல நைட் ஷிஃப்ட்டுக்கு போறாங்கன்னா கணவன் பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. நர்ஸா இருப்பாங்க, சில நேரத்தில் டாக்டர்ஸா இருப்பாங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா வீட்டுல ஜெப சத்தம் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். நேரம் இல்லைன்ற பொய்ய சொல்லாதீங்க. உங்க செல்போனை கொஞ்சம் 15 நிமிஷம் ஓரமா வைங்க. எவ்வளவு டைம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பொய். கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றானா அவன் பொய்யன், வேற யாருமே கிடையாது, அவன் பொய்யன். நீங்க சும்மா உட்காந்துருக்கும் போது போன் தடவர ஆளு, சும்மா உட்காந்துருக்கும் போது கர்த்தரை தேடுகிறவர்கள் கிடையாது. உங்களுக்கு எச்சரிப்பு தான் சொல்றோம். உங்ககிட்ட வந்து எங்கள் ஊழியம் இப்படி இருக்கிறது, இதை தாங்குங்கள், எதையும் நாங்க கேட்கல. அடுத்து வரப்போற காரியங்களுக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபைகளையும் கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். அதற்காக தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து ஆயத்தப்படுங்கள். இனி காலம் செல்லாது, கர்த்தர் வருகிற காலம் சமீபமாயிற்று. இவைகளுக்கு நடுவிலே தான் இந்த வசனத்தை வாசியுங்கள், முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து இருந்தாலா இருப்பதாலா? இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அதோட அர்த்தம் என்ன? இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கிடுச்சு, அதான் முக்கியம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அதே மத்திய 24 இதே காரியம் இருக்கு, 21 லூக்காலையும் இதே காரியம் தான் இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். அதோட அர்த்தம் என்னன்னா, இவையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்குது? சமீபமாக இருக்கிறது, மீட்பு. அப்ப இந்த வருகைக்கும் நீங்கள் ஆயத்தப்படணும். ஏதோ ஒண்ணு வருது, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வரும்போது உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபயர், பயங்கரமான ஃபயர். அதுவும் டிவியில இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு உடனே முழங்கல்லாம் தானா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பாருங்க, அவட நியூஸ் இன்க்ரீஸ் ஆக, டெத் ரோல் இன்க்ரீஸ் ஆக ஆக ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. நீங்க போன் பண்ணி கேட்கறாங்க, பிரதர் எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுத்துடலாமா? உடனே நான் கேட்டேன், எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா நீங்க எடுக்கணும்னு கேட்டேன். இல்ல, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்துட்டாரு. சரி, அவர் செத்தா நீங்க எடுக்கணும், எதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன், நாளைக்கு நம்ம போயிட்டோம்னா என்ன பண்றது? இந்த கொரோனா வரும்போது ஒரு பயங்கர ஒரு ஃபீவர், அப்படியே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய பரபரப்பு. நாங்க இந்த ஊழியத்தை 2004 இருந்து செய்யறோம். கர்த்தர் கிருபை. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரும்பாலான ஜனங்களை கேளுங்க, எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொரோனா நேரத்தில் உங்க வீடியோவை பார்த்தோம். கொரோனா வந்தது 2020, நாங்க இந்த ஊழியத்தை செய்யறது 2004, 16 வருஷம் செஞ்சிருக்கோம். ஏதாவது ஒன்று வந்தால் தான் நீங்கள் வீடியோவே பார்ப்பீங்க. கொரோனா வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியவே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த ஃபீவர் குறைஞ்சிருச்சு, இப்போ எல்லாம் நார்மல் ஆயிட்டு. இப்போ ஒரு ஃபீவர் குறைஞ்சிருக்க, முன்னிலைமை விட பின்னலைமை மோசமாக போயிட்டு சபை மிக மோசம். அப்போ இருந்த நிலைமையை விட இப்போ இன்னும் மோசம், துணிகரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து ஒன்று வரப்போகுது. உடனே ஒரு ஃபீவர், திருப்பி இறங்குறது ஏறது இல்லை. இதுக்கு நடுவில் நினையாத நாளிகளே மனுஷகுமாரனுடைய வருகையும் சம்பவிக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு பிரச்சனை முடிஞ்ச உடனே நார்மல் ஆகிறது அல்ல. இவைகளுக்கு நடுவில் உங்களுடைய மீட்பும் சமமாக இருக்கு. இனி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நல்ல எலியா சொல்லுவாரு, தூரத்துல போய் பாரு, ஏதாவது மேகம் தெரியுதான்னு கேட்பாரு. அவன் சொல்லுவான், அந்த வேலைக்காரன் வந்து சொல்லுவான் அவர்கிட்ட, தூரத்துல ஒரு கையளவு மேகம் தெரிகிறது. இப்ப நான் சொல்றேன், கையளவு மேகம்லாம் இல்ல, நல்ல தெளிவான மேகம் தெரிகிறது. அந்த மேகத்தில் இயேசு வரப்போகிறார், மீட்பு சம்பவிக்க போகிறது. உங்களை என்னையும் மீட்கிற காலம் சமீபம். இதுவரைக்கும் எப்படி போச்சோ போகட்டும். இனி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவையில்லாத காரியங்களுக்கு விளக்கமாயிருங்க. டைம் ஆண்டவர் சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேதம் வாசிங்க. பிள்ளைகளை காலையில் எழுந்திரிச்சு வேதம் வாசிக்க சொல்லுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே பிள்ளைங்க கையில் போனை கொடுக்காதீங்க. காலையில் பிள்ளைகளை வேதம் வாசிக்க சொல்லுங்க. நீங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க. வேற எதுவும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இந்த வருகை வரப்போகிறது. அந்த வருகையில நான் போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வரணும், ஒரு எதிர்பார்ப்பு வரணும், ஆயத்தம் வரணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக காத்திருக்குதல் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். இந்த வருகையில போகணும்னா இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டால் ஒழிய வேற எதனாலையும் முடியாது. ஒரு சிலர் கேட்கிறாங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர் தானே, ஆண்டவர் எல்லாரையும் எடுத்துருக்க மாட்டாரா? ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், ஆண்டவர் எல்லாரையும் எடுக்க தான் விரும்புறாரு. ஆனா கீழ்ப்படியாதவனை ஏன் எடுக்கணும்? இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் நல்லவர் தான், ஆனா டாக்டர் எழுதி கொடுக்குற வார்த்தையை நீங்க போடுவீங்களா மாட்டீங்களா? டாக்டர் வந்து படிச்சிருக்கிறாரு, சர்டிபிகேட் வச்சிருக்கிறாரு, ரொம்ப அன்பானவர், அதனால அவர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்ல உள்ள மாத்திரையை நான் வாங்க மாட்டேன், நான் போட மாட்டேன்னா உன் வியாதி சுகமாகாது. டாக்டர் அன்புள்ளவராக இருந்தாலும் அவர் சொன்னதை நீங்க கேட்கணும். அதே மாதிரி தான் தேவன் அன்புள்ளவர். ஆனா எதை வச்சு கனெக்ட் பண்றாரு? எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் சொல்றதை நீங்க கேட்கறீங்கன்னு பாக்குறாரு. சோ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வார், என் பாவத்தை மன்னி, உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் உண்மையாய் சொல்லும் போது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்ககிட்ட இயேசு வேற எதையுமே கேட்கல, எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டார். அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ரெண்டாவது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வந்துட்டேன், அடுத்து இந்த வருகையில போகணும், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கணும். ஏங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்? வசனம் சொல்லுது, பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுதல். பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, நான் புது மனுஷனை ஆயிட்டேங்கிறதுக்கு அந்த கீழ்ப்படிதலுக்கான அடையாளம் அது. அதன் மூலமாய் நீங்கள் பரலோகத்திற்கும் பூமிக்கும் பாதாளத்துக்கும் ஒரு சாட்சி கொடுக்கிறீர்கள், நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டேன். எப்படி பனிக்கூடத்திலிருந்து அந்த தண்ணியிலிருந்து பிள்ளை வெளியே வந்தா பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி தண்ணியிலிருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பிறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் ஞானஸ்நானம். அது கழுவுகிறதுன்னு அர்த்தம், உங்களை சுத்திகரிக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் அந்த பழக்கம் இருக்கு, எல்லா மார்க்கத்திலும் அந்த பழக்கம் இருக்கு. அது பைபிள்ல இருந்து தான் வந்துச்சு. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுக்காதவங்க ஒப்பு கொடுங்க. அந்த ஞானஸ்நானம் கூட நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து எடுக்கணும்னு இருக்கு, விசுவாசம் உள்ளவனாகி எடுக்கணும்னு இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் குழந்தையிலே எடுத்துட்டேன், பிறந்த உடனே கொடுத்துட்டாங்க. அது ஞானஸ்நானம் அல்ல, அதை வேதம் சொல்லவும் இல்லை, அது அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்ப கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன். அந்த தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் மட்டும்தான் ஞானஸ்நானம், வேறு ஞானஸ்நானம் இல்லை. மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், துக்கப்படுத்தாதிருங்கள் இருக்கு. பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பா பெறணும். ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கணும், ஆவியானவரோட கூட ஒரு ஐக்கியம் இருக்கணும். வசனம் தெளிவா சொல்லுது தீமோத்தேயுல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர்லாம் கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, அது ஒரு ஜஸ்ட் பவர் அப்படிம்பாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற அசைவாடுகிற ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரைக்கும் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. சோ பைபிள் முழுக்க ஆவியானவரால் தான் இருக்கு. சோ ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று இருக்கிறது, மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு காலம் வருது, நீங்கள் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறது. இப்பவே நீங்க கிரியை செய்யணும். ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கு தெரியுமா? பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் நடந்தாலும் பரவாயில்ல, இப்பவே நாம ஆன்லைனை ரெடி பண்ணிடுவோம். திருப்பியும் சொல்றேன், நீங்க நம்புகிற ஆன்லைன் இருக்காது, கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யாது, கொஞ்ச நாள் இன்டர்நெட் இருக்காது, கொஞ்ச நாள் பாதிக்கப்படும், மிகப்பெரியதான காரியங்கள் நடக்கும். ஆன்லைன்ல எல்லாம் நினைச்சுக்கலாம் நடக்காதீங்க. இப்பவே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. இன்றைய ரட்சண்ய நாள், பின்னாடி வந்தா பார்த்துக்கலான்னு விடாதீங்க. நீங்க நினையாதது ஒன்று வருது. அதனால தயவு செய்து இப்பவே சுவிசேஷம் சொல்லுங்க. ஆயத்தப்பட வேண்டிய வேலைகளை ஆயத்தப்படுத்துங்க. ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. காரணம், உங்களோடு கூட பரலோகத்துக்கு வரப்போகிறது பூமியிலிருந்து எதுவும் வராது, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் வரும். அதுதான் பரலோகத்தில் உங்கள் சொத்தாக இருக்க போகிறது. உங்க கூட இருக்கிற, உங்க கூட பிறந்தவங்க, நண்பர்கள், வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பெரிய கூட்டம் மட்டுமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டால் இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு தடவை கண்டிப்பாய் சுவிசேஷம் சொல்லிவிடலாம். அதற்கு பேர் தான் ரிவைவல். ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். ஆண்டவரே, என்னால முடிஞ்சதை நான் சொல்லுவேன். நீங்க அத்தனை பேரும் சொல்லி பாருங்க, நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கே மாடலாக மாறிவிடுவீர்கள். உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த சிவகாசி மக்கள் மாதிரி நாமளும் சுவிசேஷம் சொல்லணும்னு. அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருமனப்படுங்க. இந்த பாகுபாடு எல்லாத்தையும் தூக்கி அடிங்க. படிச்சவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, அவர் அதுல ஓனரு, எது வேலைக்காரரு, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. என்ன ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த குப்பையை தூக்கி போடுங்க. இது ஒருமனப்பட்டு கூடி செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். இப்ப சபைகள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய நேரம். ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், இவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர், அவர் சின்ன பையன், அவர் வேற ஜாதிக்காரரு, இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒருமனப்பட்டு கை பிடிங்க. நீங்க செய்ய போற இந்த ஊழியம் தான் கடைசி 1 மணி நேர ஊழியம். கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார், இனி காலம் செல்லாது.